ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேஷராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போவும் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ராசியில் ஆட்சி பலம் செய்யும்போது உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி தான், கரெக்டான டயத்துக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே ரொம்ப அழகாக அற்புதமாக எல்லாம் தெளிவாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. பிஸ்னஸில் லாபங்கள் அதிகரிக்கும். எதனால் அப்படின்னா, ராசி அதிபதி 7ஆம் இடத்துல பார்வை செய்கிறார். ராசி அதிபதி தன்னுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பார்வை செய்கிறாரு. அந்த 7ஆம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கின்றார். இப்பொழுது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கின்றார். அது மட்டும் இல்லைங்க, 3ஆம் அதிபதியான புதன் பகவான் அங்கே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானும் அதே 3ஆம் இடத்தெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகளில் மிக சிறப்பான வெற்றிகள். புதுசாக ஒரு வேலைக்கு போகணும், புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு எக்ஸாம் எழுதுறது இந்த டயத்தில் எழுத உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சக்ஸஸ் தான். நீங்கள் நினைச்ச மாதிரியே அந்த வேலை உங்களுடைய கைகளுக்கு சேரும். கவர்மெண்ட்லேருந்து வேலைக்கான ஆர்டர் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டும். அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான், மிக சிறப்பான காலகட்டம் மேசராசிக்காரங்களுக்கு. நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளும் காலம், நினைத்த காரியங்களை செய்து முடிக்கும் நேரம் இதுதான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கிற குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது மிக மிக சிறப்புங்க. குடும்பஸ்தானத்தில் பாக்யாதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. திருமண ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம். எதனால்னா, குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல பதியுது. அப்போது நோய் தொந்தரவுகள் கடன்கள் இதெல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக தீர்ந்துடும். அந்த கடன் தீர்க்கிறதுக்கு புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. புதிய வழிகள், அதாவது புதிய வழி உங்களுக்கு பாக்யாதிபதி சொல்லி கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஓகேங்களா, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கோங்க. அவங்கக்கிட்ட ஆலோசனைகள் பண்ணுங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்கே நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு வெளில போகிறதாலும் சரிதாங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல பதியுது. அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியினுடைய 8ஆம் பார்வையும் அதே இடத்துல பதியுது. அப்போ குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும் 8ஆம் இடத்துல, ராசி அதிபதியினுடைய 8ஆம் பார்வையும் 8ஆம் இடத்துல. வீண் வம்பு வழக்குகள் இதெல்லாம் பிரச்சனை கொடுத்துருந்தது சார். இது வரைக்கும் சின்ன சின்ன ஏதோ ஒன்று பேசினேன், நான் சும்மா ஜாலியாக பேசினேன், அதனால் சின்ன பிரச்சனை ஆகிட்டு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் கரெக்டாக சால்வ் ஆகிடுங்க. ஓகேங்களா. ராசி அதிபதி பலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும். இரும்பு சம்மந்தமான வேலைகள், இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ், அதாவது ஹார்ட்வேர்ஸ் கடைகள் வச்சுருவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட் சம்மந்தமான கடைகள் வச்சுருவங்களுக்கு, அப்புறம் சைக்கிள் கம்பெனி இதெல்லாம் வச்சுருவங்க, அப்புறம் சின்ன சின்ன வியாபாரிகள், இரும்பு சம்மந்தமான பழைய இரும்புலாம் வாங்கிப்பீங்க இல்லையா, அது மாதிரியான வியாபாரிகள் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தொழிலில் நீங்கள் செய்கிற வேலைகளை மிக மிக சிறப்பாக இந்த டயத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க. எல்லா வேலைகளுமே சரிதான். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணார். அவர் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் தான். புதன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறார். அவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. தொழிலுக்கு பக்கபலமாக நின்று எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகும், தொழிலில் இருந்த தடங்கல்கள் விலகும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், தொழில் மேன்மை அடையும், புதிய புதிய வாய்ப்புகள் தொழிலுக்கு சேரும். புதுசு புதுசாக ஆர்டர்லாம் எடுப்பீங்க. ரொம்ப அற்புதமாக எல்லா வேலைகளுமே ரொம்ப தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க.
3ஆம் இடத்துல வந்து சூரியன், சுக்கிரன், புதன் இவங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமா உங்களுடைய தந்தை, உங்களுடைய வாழ்க்கை துணைவி, உங்களுடைய சகோதரி, உங்களுடைய இளைய சகோதரர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மாமன், இவங்க எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்க. உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் இது எல்லாமே தீர்ந்துடும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்பம் ரொம்ப சிறப்பாக இதுவரைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்துடும். ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் எல்லாமே பார்க்கலாம். மேசராசிக்காரங்க இந்த வாரத்தில் குரு பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் கொண்டக்கடலை மாலை போடுங்க, ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொழில் மேன்மை அடையும், கடன்கள் குறையும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வாழ்க்கை துணைவி உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய மனசுக்கு ஓனாமல் ரொம்ப அற்புதமாக நடந்துக்குவாங்க, ரொம்ப அழகாக நடந்துக்குவாங்க. குரு பகவானுடைய பிரார்த்தனை மிக சிறப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அற்புதமாக தெளிவாக செஞ்சு கொடுத்துருவார். இதுவரைக்கும் மேஷ ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் சரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கு நான் பதிலாக சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.